அன்பு மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். 8வது வகுப்பாக வெக்டர் பெருக்கம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஏற்கனவே புள்ளி பெருக்கம், ஸ்கேலார் பெருக்கம்னு பார்த்துருந்தோம். இப்போ பார்க்க போகிறது வெக்டர் பெருக்கம் அல்லது குறுக்கு பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்க, வெக்டர் பெருக்கம். அதே போல் ஓ ஏ, அது என்ன பண்ணுவோம், ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஓபி, பி வெக்டர். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. இதுக்கு செங்குத்தா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இருக்கு. அந்த இடத்துல ஆதியிலிருந்து ஒரு செங்குத்தான ஓரலகு வெக்டர் செயல்படுகிறது, என் கேப். அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், என் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்க கேட்கலாம், இது செங்குத்துன்னு சொல்றீங்களே சார், ஏ வெக்டருக்கு இது செங்குத்து, அப்போ பி வெக்டருக்கு எப்படி சார்? இப்போ இங்கே பாருங்க, பிக்கு வரும்போது பாருங்க, பி வெக்டர் தளம் இப்படி வந்துடுதா பாருங்க, செங்குத்தா ஏ கிராஸ் பி, அதான் என் கேப், செங்குத்தான ஓரலகு வெக்டர். தீட்டா என்பது ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். ஓகேவா? சரி, அப்போ வெக்டர் பெருக்கத்தை எப்படி குறிக்கலாம் அப்படின்னா, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படின்னு குறிக்கலாம். இதை எப்படி வரையறுக்கலாம் அப்படின்னா, கிராஸ் வரும்போது பாருங்க, ஏ வெக்டர் இருக்கா, மாடுலஸ் ஏ வெக்டர், பி வெக்டர் இருக்கா, மாடுலஸ் பி வெக்டர். வெக்டர் பெருக்கல்னா சைன் தீட்டா என் கேப்னு போடணும். இதே புள்ளி பெருக்கல்னா இங்க டாட் வந்தது, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் காஸ் தீட்டான்னு போட்டோம். இது வெக்டர் பெருக்கம். அப்ப என்ன பண்ணணும், சைன் தீட்டா என் கேப். இங்கு என் கேப் என்பது செங்குத்தான ஓரலகு வெக்டர். இப்போ இந்த ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டருக்கு என்னளவு மாடுலஸ் எடுத்தினா, இந்த மாடுலஸ் ஆஃப் என் கேப் என்ன ஆகிடும், 1. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் சைன் தீட்டா அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு நம்ம வந்து வடிவகணித விளக்கம் பார்க்க போகிறோம். எது, வெக்டர் பெருக்கல் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரின் வடிவகணித விளக்கம். இப்போ இங்கே பாருங்க, ஓஏ ஏ வெக்டர், ஓபி பி வெக்டர், தீட்டா ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், OACB என்ற இணைகரம் வரைக. ஏ வெக்டருக்கு செங்குத்தாக BL வரைக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செங்கோண முக்கோணம் BOL இல் வெக்டர் பெருக்கல் தானே படிக்கிற. அப்போ சைன் தீட்டா, சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டா. சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா, எதிர்பக்கம் பை கர்ணம். அப்போ எதிர்பக்கம், தீட்டாக்கு எதிர்பக்கம் BL, கர்ணம் OB. ஏன்னா இது என்னளவு தானே, வெக்டர் போடக்கூடாது. அப்போ BL வேணும்னா OB குறுக்கு பெருக்கல் OB சைன் தீட்டா. சார் இங்கே ஏன் சார் வெக்டர் போட்டிருக்கீங்க, இது ஸ்கேலார் தானே, நான் இதுக்கு ஒரு வெக்டர் போட்டு மாடுலஸ் எடுத்துட்டா that should be equal to scalar. அப்போ BL equal to மாடுலஸ் ஆஃப் OB வெக்டர் என்ன, B வெக்டர் sin தீட்டா. சரி பச்சா, இப்போ நான் என்ன பண்றேன், வரையறைப்படி மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் கிராஸ் B வெக்டர் என்ன ஃபார்முலா, மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் sin தீட்டா. மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஒரு ஸ்கேலார் தானையா, அப்போ அது ON போடலாமா, OA. ஓகேவா? அடுத்தது மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் sin தீட்டா, BL சொல்லியிருக்கியா, BL. இப்போ இந்த படத்தில் பாரு, OA என்றது அடிப்பக்கம், BL என்றது குத்துயரம். அப்போ அடிப்பக்கம் இன்ட்டு குத்துயரம்னா இணைகரத்தின் பரப்பு, அதான வடிவகணித விளக்கம். அப்போ ஏ வெக்டர் பி வெக்டரை அடுத்தடுத்து 2 பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் பரப்புன்னு கேட்டா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் சொல்லணும். இதை இணைகரத்தின் வெக்டர் பரப்புன்னு சொன்னா மாடுலஸ் போடக்கூடாது, வெறும் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு சொல்லணும். இப்போ ஒரு குறிப்பு பாருங்க, முக்கோணம் ஏபிசியின் பரப்புன்னு கேட்டா ஜெனரலா முக்கோணத்தின் பரப்பு ஆஃப் BH. அப்போ இங்கே BHக்கு பதில் AB ஆஃப் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். வெக்டர் பரப்புன்னு கேட்டா மாடுலஸ் போடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த வெக்டர் பெருக்கலின் எப்படி
புள்ளி பெருக்கலுக்கு பண்புகள் பார்த்தோமோ அதே போல வெக்டர் பெருக்கலுக்கு சில பண்புகள் இருக்கு. நம்ம புள்ளி பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் சொன்னோம். ஆனால் வெக்டர் பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. ஏன்னா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், வெக்டர்னா திசை இருக்கும். மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி சைன் தீட்டா என் கேப். நீ பி கிராஸ் ஏ எடுத்துன்னு வச்சுக்கோ, மாடுலஸ் பி மாடுலஸ் ஏ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா என் கேப்னு வரும். அப்போ மைனஸ்னு வந்துடும். ரெண்டுமே நாட் ஈக்குவல் ஆகிடும். அதனால ஏ கிராஸ் பி எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் பி கிராஸ் ஏக்கு ஈக்குவல். அப்போ ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. அதனால பரிமாற்று பண்பு இல்லை. சரி, அடுத்தது முக்கியமான பண்பு வெக்டர் பெருக்கல்ல ஒரு ட்ரையாட் மாதிரி ஐ ஜே கே, ஐ கடுத்து ஜே, ஜே கடுத்து கே, கே கடுத்து ஐ, செயின் போல முன்னோக்கி இப்படி நகர்ந்தா பிளஸ் போடு, எது இல்லையோ அதை போடு. பின்னோக்கி வந்தா ஆப்போசிட் சைன்ல வந்தா மைனஸ் போட்டுரு. இப்போ இங்க பாருங்க, ஐஜேகே ஐஜேகே நிறை நிரலா போட்டேன். வெக்டர் பெருக்கம் ஐயோட ஐ நம்ம என்ன சொன்னோம், வெக்டர் பெருக்கலுக்கு ஐ கிராஸ் ஐ போட்டினா தீட்டா 0 தானே. ஐ ஐ எக்ஸ் அச்சில் தானே இருக்கும் ரெண்டும், தீட்டா 0. அப்போ சைன் 0 ஆயிடும் 0. அதனால ஐ ஐ ஜே ஜே கே கே 0 வெக்டார். மாறி வரும்போது ஐ ஜே எது இல்லை கே போட்டுரு, ஐ கே எது இல்லை ஜே போட்டுரு, ஜே ஐ எது இல்லை கே போட்டுரு, ஜே கே ஐ போட்டுரு, கே ஐ ஜே போட்டுரு, கே ஜே ஐ போட்டுரு. குறி பார்க்கணும், முன்னோக்கி வந்தா பிளஸ், பின்னோக்கி வந்தா மைனஸ். இங்க பாரு ஐ ஜே முன்னோக்கி வருது பிளஸ் கே, அதே ஐ கே பாரு, ஐ கே பாரு பின்னோக்கி வருதா மைனஸ், மைனஸ் போட்டிருக்கோம். ஐ கே எது இல்லை ஜே, மைனஸ்க்கு மைனஸ். இது ஓகேவா? ரைட். இப்போ நம்ம மற்ற பண்புகளே இப்போ அப்படியே கூட பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ அடுத்த பண்பு பார்த்தீங்கன்னா பங்கீட்டு விதியில ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர். இந்த வெக்டர் பெருக்கல் பிக்கும் சிக்கும் பங்கிடணும். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர். அப்போ வெக்டர் பெருக்கல் பங்கீட்டு விதியை நிறைவு செய்யும். அடுத்தது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரின் அணிக்கோவை வடிவம். அணிக்கோவை வடிவம். இப்போ ஏ வெக்டர் அப்படின்னா a1 i பிளஸ் a2 j பிளஸ் a3 kன்னு சொல்வோம். பி வெக்டர்னா b1 i பிளஸ் b2 j பிளஸ் b3 kன்னு சொல்வோம். இப்போ இதனுடைய அணிக்கோவை வடிவத்தை ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு அணிக்கோவை ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர் இப்படி எழுதினோம். ஏ வெக்டர் ஏல ஐயின் குணகம் a1 ஐக்கு நேரம், ஜேயின் குணகம் a2, கேயின் குணகம் a3. அடுத்தது பி வெக்டர் ஐயின் குணகம் b1, ஜேயின் குணகம் b2, கேயின் குணகம் b3 இப்படி போட்டுடணும். இப்போ இதை முதல் நிறை வாயிலா விரிவு பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த நிரல் இந்த நிறை a2 into b3 ஃபர்ஸ்ட் as it is, செகண்ட் பார் சேம் சைனாக இருந்தால் மைனஸ் a3 into b2, ஒரு பிளஸுக்கு அடுத்து மைனஸ் ஜே கேப். அப்போ பாரு இந்த நிரல் இந்த நிறை விட்டுடு a1 b3, இங்க பாரு சேம் சைனா இருக்கா, மைனஸ் a3 b1 பிளஸ் k வெக்டர். இப்போ பாருங்க இந்த நிரல் இந்த நிறை a1 b2 மைனஸ் a2 b1 a2 b1. ஓகேவா? பாருங்க, அப்போ வெக்டர் ப்ராடக்ட் வெக்டர் பெருக்கல்னா அணிக்கோவை வடிவத்தில் ஈஸியாக பண்ணிடலாமா? இது நமக்கு யூஸ் ஆகும். சரி,
அடுத்தது என்ன சார் இருக்கு? செங்குத்தான ஓரலகு வெக்டர். ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர். செங்குத்தான ஓரலகு வெக்டர். இதை n cap equal to plus or minus a vector cross b vector whole divided by modulus of a vector cross b vector னு போடலாம். செங்குத்தான ஓரலகு வெக்டர். இந்த ஏக்கும் பிக்கும் செங்குத்தான ஓரலகு வெக்டர்ல என்னளவு ஒரு மியூ அதுக்கு சமமா வந்தா அப்போ மியூ இன்ட்டு a vector cross b vector whole divided by modulus of a vector cross b vector இப்படி போடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வெக்டர் பெருக்கலின் பண்புகள். இப்போ இதை பயன்படுத்தி நம்ம கணக்குகள் செய்ய போகிறோம். இப்போ பாருங்க, எடுத்துக்காட்டு 22 ஒரு முக்கியமான 3 மதிப்பெண் வினா. ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க, பி வெக்டர் கொடுத்துருக்காங்க என்ற இரு வெக்டர்களுக்கும் செங்குத்தான 6 எண்ணளவு உடைய வெக்டர்களை காண்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த எண்ணளவு 6ன்னு கொடுக்கலன்னா அது 2 மார்க்கு, இதை கொடுத்தா 3 மார்க். ஞாபகம் வச்சுங்க. இப்போ நமக்கு ஏ வெக்டர் பி வெக்டர் கொடுத்துருக்கான். நம்ம ஃபார்முலா எழுதணும் இல்லையா? இன்னும் செங்குத்தான வெக்டருக்கு n கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ இன்ட்டு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இதானே எண்ணளவு, அதாவது ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் செங்குத்தான எண்ணளவு 6 உடைய வெக்டர். இங்கே செங்குத்தாக எண்ணளவு மியூ உடைய வெக்டர்னா இது ஃபார்முலா. அப்போ நமக்கு மியூ தான் 6. அப்போ இங்கே நீ என்ன பண்ணுவே? ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஏ வெக்டர்னா கொடுத்துருக்காங்க 4i மைனஸ் ஜே ப்ளஸ் 3k கொடுத்துருக்காங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? பி வெக்டர் கொடுத்துருக்காங்க மைனஸ் 2i ப்ளஸ் ஜே மைனஸ் 2k. அடுத்தது மியூ 6. ஃபார்முலாக்கு 1 மார்க்கியா? ஃபார்முலா எழுதிட்டீங்கன்னா 1 மார்க்கு. இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா 1 மார்க் அதுக்கே. பாரு, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் எப்படி போட சொன்னோம்? அணிக்கோவை ஐ ஜே கே. முடிஞ்சு போச்சா? ஃபர்ஸ்ட் ஏவா? ஐயின் குணகம் என்ன இருக்கு? 4. ஜேயின் குணகம் என்ன இருக்கு? -1. கேயின் குணகம் 3. அடுத்தது பி வெக்டர். ஐயின் குணகம் -2, ஜேயின் குணகம் 1, கேயின் குணகம் -2. ஓகேவா? இதை முதல் நிறை வாயிலாக விரிவுபடுத்த பாரு. இந்த நிரல் நிறை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்றது as it is இருக்கிறது அப்படியே போடு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். அடுத்தது பாரு, ஒரே குறியா இருந்தா மைனஸ், வெவ்வேறு குறியா இருந்தா பிளஸ். ஒரே குறி மைனஸ் 1 × 3 3, ஒரு பிளஸுக்கு அடுத்து மைனஸ் ஜே. இந்த நிரல் நிறை பாரு -8, வெவ்வேறு குறி +6. நல்ல மைண்டில் வச்சுக்க வேண்டியதுன்னா ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணும்போது as it is, ரெண்டாவது கிராஸ் பண்ணும்போது ஒரே குறியாக இருந்தால் மைனஸ், வெவ்வேறு குறிகளாக இருந்தால் ப்ளஸ். ஓகேவா? இப்போ பாரு, இந்த நிரல் நிறை விட்டுடு. ஒரே குறி ஃபஸ்ட்டு as it is 4. அடுத்து பாரு, ஒரே குறியாக இருக்கு மைனஸ், வெவ்வேறு குறியாக இருந்தால் தான் ப்ளஸ் போடணும். இப்போ பாரு, 2 -3 -1 I, -8 +6 -2, -2 மைனஸ் +2, 4ல் 2 போனால் 2. சரி பச்சா பாருங்க, இது ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும்.
மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 8 1 9 ரூட் 9 என்ன ஆகிடும் 3. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். மியூ நமக்கு தெரியும். இப்போ பிரதியிட்ட வேண்டியது தானே. பாரு n கேப் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மியூ. மியூ என்ன 6. அப்புறம் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இதானே. ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இதை போட்டு மைனஸ் ஐ பிளஸ் 2j பிளஸ் 2k ஹோல் டிவைடட் பை என்ன இருக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி 3. பாரு 6ல் 3 2 டைம்ஸ். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் ஐ ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? இப்போ ஒரு ஃபார்முலா எழுதிட்டா 1 மார்க். நீ சம்மே தெரியலனா கூட ஃபார்முலா எழுதிட்டா 1 மார்க். அடுத்தது ஏ கிராஸ் பி அணிக்கோவை வடிவம் போட்டு விரிவு பண்ணால் 1 மார்க். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1 மார்க். 3 மார்க். ரைட்? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போ பயிற்சி 8.4ல் 6வது சம் பாருங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இட் மே பி 3ஆவும் கேட்கலாம் 5ஆவும் கேட்கலாம். பாரு ஏ பி சி புள்ளிகள் எப்படி கொடுத்துருக்கு? கார்ட்டீசியன் வடிவில் இருக்கு, வெக்டராக இல்லை. ஆகியவற்றை உச்சி புள்ளிகளாக கொண்ட ஒரு முக்கோணத்தின் பரப்பு காண்க. முக்கோணத்தின் பரப்பு நமக்கு ஃபார்முலா தெரியும். 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். அப்போ 2 வெக்டர் தான், ஆனால் இங்கே 3 புள்ளி கொடுத்துருக்கு. அப்போ இது 2ஆக மாற்றணும். முதல்ல ஏ அதை நிலை வெக்டராக மாற்றிக்கணும். தீர்வு பாருங்க. ஓஏ வெக்டர்னு எழுதிக்கிட்டோமா? கார்ட்டீசியன் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஐ, ரெண்டாவது ஜே, மூணாவது கே. பாருங்க 3i மைனஸ் ஜே பிளஸ் 2k. இது ஓகேவா? அடுத்தது பாரு ஓ பி வெக்டர். அது பாரு 1i மைனஸ் 1 மைனஸ் ஜே மைனஸ் 3k. அடுத்தது சி ஓசி வெக்டர் 4i மைனஸ் 3j பிளஸ் 1k. இப்படி இருக்கு. இப்போ நீ என்ன பண்ண போற? இது 2 வெக்டரா நான் மாற்ற போறேன். ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி மைனஸ் ஓஏ. அதான் என் நிலை வெக்டர் வரையறை படித்தோம் நம்ம, அதுபடி மாற்றிக்கோ. இப்போ ஓபி ஓஏவை குறி மாத்திரு. ஓபி பாரு ஐ மைனஸ் ஜே மைனஸ் 3k. ஓபி எழுதிட்டியா? மைனஸ் ஓஏ, ஓஏக்கு குறி மாத்திரு மைனஸ் 3i. ஓகேவா? மைனஸ் 3i. அடுத்தது பிளஸ் ஜே. அடுத்தது மைனஸ் 2k. ஓகேவா? இப்போ பாரு ஐயோட ஐ மைனஸ் 2i, ஜேவோட ஜே மைனஸ் ஜே பிளஸ் ஜே கேன்சல் ஆகிடுமா? 0j மைனஸ் 3k மைனஸ் 2k மைனஸ் 5k. இது ஏபி வெக்டர். அடுத்தது ஏசி வெக்டர் ஓசி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓகேவா? ஓசியிலிருந்து ஓஏக்கு அப்டேட் செய்யலாமா? 4 மைனஸ் 3 1i மைனஸ் 3 பிளஸ் 1 மைனஸ் 2j பிளஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 1k. இது ஏசி வெக்டர். இப்போ என்ன பண்ண போற? முக்கோணத்தின் பரப்பு. முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் இல்லைன்னா பிசி வெக்டர், ரெண்டும் ஒன்று தான். இப்போ 2 வெக்டர் கொடுத்தா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னு போடுவேன். புள்ளிகள் கொடுத்துட்டான்.
அப்போ ஃபர்ஸ்ட் நீ புள்ளிகள் என்ன பண்ணணும், நிலை வெக்டர்களா மாற்றணும். அப்போ ஏபிசி புள்ளிகள் ஓஏ ஓபி ஓசி நிலை வெக்டரா மாத்திட்டு அதை ஏபி ஏசி ரெண்டு அடுத்தடுத்த பக்கங்களா மாத்திட்டேன். இப்போ ஏபி கிராஸ் ஏசி வெக்டர் பெருக்கல் தானே. வெக்டர் பெருக்கல் எப்படி போட சொன்னோம், அணிக்கோவை வடிவம் ஐ ஜே கே. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏபி. ஏபியில் பாரியா, ஐல -2, ஜேல 0, கேல -5. அப்போ -2 0 -5. அடுத்தது ஏசி பாரு, ஏசி ஏசி பாரு 1 -2 -1 1 -2 -1. இப்போ இது என்ன பண்ணு, முதல் நிறை வாயிலாக விரிவுபடுத்த பாரு. இந்த நிரல் நிறை 0 ஒரே குறி -10 பிளஸுக்கு அடுத்து மைனஸ். இங்க பாருங்க இந்த நிரல் நிறை ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆஸ் இட் இஸ் -, ப்ளஸ். செகண்ட் கிராஸ் பாரு, வெவ்வேறு குறியா இருந்தா பிளஸ் போடணும். 1 × 5 5. அப்புறம் பிளஸ் கே. இந்த நிறை நிரல் நிறை பாரு, ஃபர்ஸ்ட் ஆஸ் இட் இஸ் 4, அடுத்தது பாரு 0. அப்போ -10i 7 -7j ப்ளஸ் 4k. இது வந்துடுச்சா? இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுக்கணும்ல, அப்போ இதுக்கு மாடுலஸ் எடு. மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏசி வெக்டர் மாடுலஸ் எடு. என்ன பண்ணோம், ஐயின் குணகம் வர்க்கப்படுத்து ப்ளஸ் ஜேயின் குணகம் வர்க்கப்படுத்து ப்ளஸ் கேயின் குணகம் வர்க்கப்படுத்து. என்ன வந்துச்சு பாரு, 100 ப்ளஸ் 49 ப்ளஸ் 16. அப்போ என்னாச்சு 59 165. இப்போ therefore முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா பாரு 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏபி கிராஸ் ஏசி கண்டுபிடிச்சிட்டு இல்லை, √165 பரப்புனா என்ன போடுவேன், சதுர அலகு. ஓகேவா? ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க், இல்லைன்னா 3 மார்க்ல கேட்கலாம். ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் என்ற அலகு வெக்டர்களுக்கு a.b a.c 0 மற்றும் பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் π/3 எனில் ஏ வெக்டர் ஈக்குவல் டு ±2/√3 இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் என நிறுவுக. இதான் கொஸ்டின். அப்போ இதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க், இல்லைன்னா 3 மார்க்லையும் கேட்கலாம். பட் ஆக்சுவலாக இது ஒரு ஐஐடி கொஸ்டின். ஓகேவா? ரைட். இப்போ தீர்வில் பாருங்க, ஏபிசி அலகு வெக்டர்கள் தானே. அப்போ கொடுக்கப்பட்ட விவரப்படி தீர்வுல கொடுக்கப்பட்ட விவரப்படி ஏபிசி அலகு வெக்டர்கள் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி கேப் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சி கேப் ஈக்குவல் டு 1. சரிப்பா? அடுத்தது இது கொடுத்துருக்கானா, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கான். அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஏ பிக்கு செங்குத்து ஏ சிக்கும் செங்குத்து. அப்படின்னா ஏ வெக்டர் ஆனது ஏ ஆனது பி வெக்டர் கிராஸ் சி வெக்டருக்கு செங்குத்து. ஓகேவா? சி வெக்டருக்கு செங்குத்து. அப்போ நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ரிசல்ட் படி இங்க பாருங்க, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னா ஏ வெக்டர் ஆனது பி வெக்டருக்கும் சி வெக்டருக்கும் செங்குத்து. அதான அர்த்தம். அப்போ ஏ வெக்டர் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இந்த லேம்டானா ஒரு மாறிலி. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே, which implies a vector equal to lambda into b vector cross
சி வெக்டர்னு சொல்லலாம். அப்போ இதனுடைய மாடுலஸும் ஈக்குவல் தானையா, இதுக்கு இது சமம் தானே என்னளவு, சரியா? இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை வர்க்கப்படுத்தணும்னு வச்சுக்கோ. மேற்கொண்டு என்ன கொடுத்துருக்கான், இடைப்பட்ட கோணம் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டான்னு வேற கொடுத்துருக்கான். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை வர்க்கப்படுத்துகிறேன். இருபுறமும் வர்க்கப்படுத்த. இப்போ இங்கே பாருங்க, நமக்கு இன்னொரு ரிசல்ட் இருக்கு. இங்கே பாருங்க, மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ டாட் பி த ஹோல் ஸ்கொயர். இதுவும் ஒரு ஃபார்முலா. இப்போ இந்த மதிப்பு அப்படியே பிரதி இல்லாமல் பாருங்க, இது வந்து 1 நமக்கு தெரியும். 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்க, இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணலாமா, ஏபிக்கு பதில் பிசி. அப்போ இது என்ன ஆகிடும் பாரு, மாடுலஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் பி டாட் சி த ஹோல் ஸ்கொயர். இப்படி வருமா? இப்போ இது பாருங்க, லாம்டா ஸ்கொயர், இது என்ன ஆகிடும் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 இன்ட்டு 1 மைனஸ் பி டாட் சி மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் சி காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்ன்றதால இது அப்படியே என்ன ஆகிடுங்களா, ஸ்கொயர்னு ஆகிடும். இப்போ இது என்ன ஆகும் பாருங்க, லாம்டா ஸ்கொயர் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கிற இடத்துல π/3. இப்போ இது பாருங்க, லாம்டா ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் 60 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4. அப்போ லாம்டா ஸ்கொயர் 1 மைனஸ் 1/4 என்ன ஆகிடும், 3/4 வர்க்கமூலம் 2. இப்போ இதை மாடுலஸ் ஏ ஸ்கொயர்னு வச்சுக்கோ, 1ன்னு வைக்காத, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர்னே எடு. இப்போ என்ன பண்ணுவேன், 2 பக்கமும் வர்க்கமூலம் காண. இது என்ன ஆகிடும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் லாம்டா ஸ்கொயர் என்ன ஆகிடும், லாம்டா, இது √3 2 இப்படி வந்துருமா. இப்போ லாம்டா மதிப்பு லாம்டா ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கு இந்த 2 மேலே போயிடும், √3 கீழே வரும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இதான் லாம்டா மதிப்பு. இப்போ என்ன பண்ணிடு, லாம்டாவை 1ல் பிரதியிட. சமன்பாடு 1 இதானையா, ஏ வெக்டர் ஈக்குவல் டு லாம்டாக்கு என்ன இருக்கு 2/√3. இந்த மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் என்ன ஆகிடும் 1. அப்போ இங்க என்ன ஆகிடும் பாரு, பி கிராஸ் சி. இது எங்கன்னா பார்த்த மாதிரி இருக்கா, அதானையா ப்ரூஃப். ஏ வெக்டர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், இது ரூட் எடுத்ததால என்ன ஆகிடும், அது ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே என்ன வரும் ப்ளஸ் ஆர் மைனஸ், அவ்வளோதானையா, ரைட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 இல்லைனா 3 மார்க். தேங்க்யூ.